ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. அதுல சோபக்கிருது வருடம் முடிந்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. தமிழ் வருடங்கள் 60ம் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா, குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி. குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாவாங்க, களவுகள் அதிகமாகும், மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க. குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும். தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும். கடல் கொள்ளைகள் நடக்கும். உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க. போர் அபாயங்களும் ஏற்படுமா. அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரோதி வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இது நாள் வரைக்கும் உடல் நல பிரச்சனைகளே பெரிய பிரச்சனைகளா இருந்தது. அதெல்லாம் உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால இந்த வருடம் உங்களுடைய உடல் நல பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு ஏற்பட போகுது. உங்கள் உடல் நலத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும், தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு இந்த வருடம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக்குவீங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சனி 9ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் இந்த வருடம் முழுக்க வருட கிரகங்களுடைய இருப்பு. போன வருடமெல்லாம் குரு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தார். இந்த வருடம் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்க போறார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், வீடு கற்ற யோகம் இதெல்லாம் ஏற்படும் இந்த வருடம். உங்களுக்கு வீடு வாங்குற கனவு, வீடு கற்ற கனவெல்லாம் இருந்ததுன்னா இந்த வருடம் அதை நீங்க நிறைவேற்றிக்கலாம். கார், பைக்கு புதுசா 2 வீலர் வச்சிருக்கோம், இது வரைக்கும் 2 வீலர் தான் வச்சிருந்தோம், இனிமே ஒரு கார் வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார் வாங்குவீங்க. வீடு வாகனம் விஷயத்துல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. இல்லை சொந்த வீடு எங்களால் கட்ட முடியல அப்படின்னா ஒரு சாதாரண வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. உங்களுடைய தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். அவங்களுடைய உறவு நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த வருடம் சுப கடன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, கல்விக்காக. உயர் கல்வி அமைப்பு இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எஜுகேஷனல் லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன் இதுக்காகவெல்லாம் நீங்க பேங்க் பக்கம் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை நடந்துடும். ஏன்னா கடன் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இருந்தா அது இந்த வருடம் உங்களுக்கு பலிக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறதுல எல்லாம் எந்த தாமதமும் வராது. ஈஸியாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருடம் தாராளமாக அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கு. சனி உங்களோட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா சம்பந்தமா, பூர்வீக சொத்து சம்பந்தமா இந்த வருடம் ஒரு சாதகமான முடிவை எதிர்பார்க்க முடியாது. பூர்வீக சொத்தையெல்லாம் இந்த வருஷம் பிரிக்க முடியாது. அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படாது. இன்னும் ஒரு வருடம் போகணும். அடுத்த வருடம் தான். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளே அதுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. அவங்க கூட ஒரு நல்ல ஒரு இணக்கமான போக்கு இல்லை உங்களுக்கு. அதனால பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும், அப்பா சம்பந்தமான அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய முன்னோர்கள் சொத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான பலன் இல்லை. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு தொழில் சம்பந்தமா, வெளிநாட்டு சம்பந்தமா, அல்லது வெளியூர் சம்பந்தமா, அல்லது வேறு மொழி பேசுறவங்க சம்பந்தமா உங்களுடைய வியாபாரம், தொழிலெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா அதனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையுமா இருப்பாங்க. திருமணத்திற்கு இந்த வருடம் குருபலன் இல்லைன்னா கூட திருமண விஷயங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா சுப செலவுகளை கொடுக்க குரு காத்துட்டு இருக்கார். அதனால
திருமண செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்கும் எந்த தடையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.